ஆடி சேல் தள்ளுபடி up to 50%. Chennai Silks and Aha Oho Adi Sale. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தெரிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெரிக்கவிடும் காரம் நிறம் சுவை. தூத்துக்குடி மாவட்டம் சாயர்புரம் அருகே உள்ள நடுவக்குறிச்சி கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி சேகர். இவருக்கு ராஜதுரை என்ற மகன் உள்ளார். பாஜகவின் கலை கலாச்சார பிரிவு நிர்வாகியாக இருக்கும் இவர் சொந்தமாக 2 வீலர் ஒர்க் ஷாப் ஒன்றை வைத்து தொழில் செய்து வருகிறார். ராஜதுரை நடுவக்குறிச்சியில் தான் குடியிருந்த வீட்டை முழுவதுமாக இடித்துவிட்டு புதிதாக வீடு கட்டும் பணியை தொடங்கியுள்ளார். இந்நிலையில் ராஜதுரைக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த திமுக பிரமுகர் பாலமுருகன் என்பவருக்கும் இடையே இடப்பிரச்சனை மற்றும் கட்சி ரீதியாக ஏற்கனவே முன்விரோதம் இருந்து வந்துள்ளது. இந்த சூழலில் கடந்த 12ஆம் தேதி மாலை ராஜதுரையின் வீட்டுக்கு கான்கிரீட் கலவை போடும்படி நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அப்போது அங்கு வந்த பாலமுருகன் மற்றும் அவரது தந்தை பால்ராஜ் உள்ளிட்ட 10 பேர் கொண்ட கும்பல் அங்கிருந்த ராஜதுரையிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். நீ எப்படிடா இங்கே வீடு கட்டுவ? நீ உயிரோடு இருந்தா தானே வீடு கட்டுவ? உன்னை இப்பவே கொலை பண்ணிடுவோம் என மிரட்டல் விடுத்தது. கூர்மையான வாள் மற்றும் அரிவாள் உள்ளிட்ட ஆயுதங்களால் ராஜதுரையை சரமாரியாக வெட்டினர். இதை பார்த்து பதறிப்போன ராஜதுரையின் மனைவி ஜெயந்தி அவர்களை தடுக்க முயன்றார். ஆனால் அந்த கும்பல் ஜெயந்தி மற்றும் ஜெயந்தியின் தம்பிகள் கோகுல்ராஜ், ஜெயராஜ் நவீன் ஆகியோரையும் ஆயுதங்களால் தாக்கியது. இந்த மோதலில் கான்கிரீட் கலவைக்காக கொட்டப்பட்டிருந்த ஜல்லி கற்களை வைத்து இரு தரப்பினரும் மாறி மாறி தாக்கி கொண்டனர். ஒரு கட்டத்தில் இந்த மோதலில் தாக்கு பிடிக்க முடியாத ரவுடி கும்பல் அங்கிருந்து எஸ்கேப் ஆகியது. இந்த சம்பவத்தில் தலையில் பலத்த வெட்டுக்காயமடைந்த ராஜதுரை, கோகுல்ராஜ், ஜெயராஜ் நவீன் மற்றும் ஜெயந்தி ஆகிய 4 பேர் ரத்தம் சொட்ட சொட்ட சாயர்புரம் காவல் நிலையத்துக்கு சென்றனர். ரத்தத்துடன் வந்தவர்களிடம் புகார்களை வாங்கிய காவல்துறையினர் அவர்களை உடனடியாக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதையடுத்து காயமடைந்த 4 பேரும் 108 ஆம்புலன்ஸ் மூலம் தூத்துக்குடி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் உள்ளனர். தொடர்ந்து இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் கொலை வெறி தாக்குதலில் ஈடுபட்ட பாலமுருகன், பால்ராஜ், அரவிந்த், நாகராஜ் உள்ளிட்ட 10 பேர் கொண்ட கும்பலை தேடி வருகின்றனர். இது குறித்து பாதிக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் நம்மிடம் கூறுகையில், கொலை வெறி தாக்குதல் சம்பவம் தொடர்பாக சிசிடிவி வீடியோ, போட்டோ ஆதாரங்களை போலீஸ் ஸ்டேஷனில் காண்பித்தும் இதுவரை உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை. சாதாரண செக்ஷனில் தான் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் நடைபெற்று 3 நாட்கள் ஆகியும் இப்போது வரை குற்றவாளிகளை கைது செய்யவில்லை. தூத்துக்குடி மாவட்டமே கொலை வெறி பிடித்த நகரமாக மாறி வருவதற்கு போலீசின் அஜாக்கிரதையும் அலட்சியமும் தான் காரணம். ரவுடிகளை உற்பத்தி செய்கிற தொழிற்சாலையாக தூத்துக்குடி மாவட்ட போலீஸ் இருப்பது வேதனை அளிக்கிறது. இச்சம்பவத்தில் தொடர்புடையவர்கள் திமுகவினராக இருப்பதால் போலீஸ் நடவடிக்கை மெத்தனமாக இருப்பதாக அவர்கள் கூறியுள்ளனர். இதனிடையே தாக்குதல் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி தூத்துக்குடியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.